வணக்கம் நேர்களே. இன்று இன்றைய நிகழ்ச்சியில் முக்கியமான விருந்தினர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். கிழக்கு மாகாண முதலமைச்சர், வன்முறையிலிருந்து ஜனநாயக பாதைக்கு திரும்பிய அரசியல் இயக்கம் ஒன்றின் தலைவர் மற்றும் 5 ஆண்டு கால அரசியல் தடுப்பு காவல் கைதி, பாராளுமன்ற உறுப்பினர், ராஜாங்க அமைச்சர் என்று மிகப்பெரிய அனுபவம் உள்ள ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் அவர்களை நான் இப்பொழுது தொடர்பு கொள்கின்றேன். அதுக்கு பிறகு இப்பொழுது நான் பார்க்கும் பொழுது இந்த நூல் ஈஸ்டர் படுகொலை இன மத நல்லிணக்கம் அறிதலும் புரிதலும் என்கின்ற தலைப்பில் இட்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த இன மத நல்லிணக்கத்தை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு ஒரு தனிய ஓட யோசிக்கிறீர்களா? இப்ப தமிழ் மக்களுக்காக என்று மட்டும் நீங்கள் செயல்பட யோசிக்கிறீர்களா? ஏன்னா முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பார்க்கட்டும், நான் தமிழ் மக்களை பார்க்க போகிறேன் என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? அப்படி இல்லை. உதாரணமாக என்னால் வருகிற எல்லா விடயங்களையும் நான் முஸ்லிம்களுக்கு வழங்க வேண்டிய எல்லாவற்றையும் வழங்கியிருக்கிறேன். உதாரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிராமிய விதிகள் பார்த்தால் முஸ்லிம் கிராமங்களுக்கு 5 மில்லியன் 50 லட்சம் எல்லா கிராமங்களுக்கும் வழங்கியிருக்கிறேன். அதே போன்று எனக்கு விசேடமாக வருகிற ஒதுக்கீடுகள் சம்பந்தமாக வருகிற பொழுது அவற்றை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். நிதி ஒதுக்கீடுகளே அந்த மாதிரியான ஒரு விதமான முரண்பாடுகளை நாங்கள் வைக்கவில்லை. ஆனால் அம்பாறையிலே பணியாற்றுவதில் சின்ன நிர்வாக பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசியல் ரீதியாக நாங்கள் ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டும். அதே போன்று இந்த ஈஸ்டர் படுகொலை இன மத நல்லிணக்கம் சம்பந்தமான விடயத்திலே இன மத நல்லிணக்கம் உருவாக வேண்டும் என்றால் பரஸ்பர நம்பிக்கை வர வேண்டும். அந்த மதத்தின் பேரால் நாங்கள் பிரிந்து நிற்காமல், மதம் என்பது பொதுவானது. இலங்கை பொது அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ள யாரும் எந்த மதத்தையும் பின்பற்ற முடியும். ஆனால் இன்னும் ஒரு மதத்தால் இன்னும் ஒரு மதத்தை அடக்க வேண்டும் அல்லது அதிலே அழிக்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும் என்ற அது 2000-3000 வருடங்களுக்கு முந்தைய அந்த நிலைப்பாட்டில் இப்பொழுது செயல்பட முடியாது. அந்த அடிப்படையிலே நாங்கள் மத ரீதியான ஒற்றுமையையும் கொண்டு வர வேண்டும். கிழக்கு மாகாணத்தில் வாழுகிற மக்கள் மொழியால் மதத்தால் பிரியாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் அதை பற்றி அறிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். ஏன் அந்த இஸ்லாத்தை தழுவுற மக்கள் கூட அதை ஒரு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் எதிர்காலத்திலே நிலையான அமைதியை கொண்டு வரும் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். ஒழிய அது வெறுமனே ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு மதத்தை அவமானப்படுத்துவது அல்ல அவர்கள் இழிவுபடுத்துவது நோக்கமாக இருக்க முடியாது. ஆகையால் நிலையான சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் தமிழர்களுக்கும் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். என்ன நடந்தது? ஒரு சிறிய பிரிவினர், ஒரு பாதத்தை முன்னிலைப்படுத்துகிற ஒரு பிரிவினர் செய்திருக்க அல்லது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒட்டுமொத்தமான அதிகார பங்கீடு அல்லது ஒட்டுமொத்தமான கிழக்கினுடைய இப்பொழுது அவருடைய தொடர்பில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. திரும்ப அவர் வருவார் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது நாம் இங்கே பிரான்சில் இருந்து ஸ்டாலின் ஞானத்தை நாம் தொடர்பு கொள்கின்றோம். ஞானம், என்னண்டா முக்கியமாக இந்த ஈஸ்டர் படுகொலை இன மத நல்லிணக்கம் அறிதலும் புரிதலும் என்ற நூல், நீங்கள் ஏற்கனவே கிழக்கு மாகாண முதலமைச்சராக பிள்ளையான் இருந்த பொழுது நீங்கள் அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கின்றீர்கள். இந்த நூலை நீங்கள் வாசித்த பொழுது உங்களுடைய மனநிலையில் என்ன தோன்றியது? ஈஸ்டர் படுகொலை இன மத நல்லிணக்கம் அறிதலும் புரிதலும் என்கின்ற இந்த நூல் எடுத்த எடுப்பில் ஈஸ்டர் படுகொலை என்கின்ற ஒரு சம்பவம் பற்றி இருக்கக்கூடிய சந்தேகங்கள், குற்றச்சாட்டுக்கள் அல்லது சதி முயற்சிகள் என்கின்ற கதையாளர்கள். எனக்கு சத்தம் போதாது, கொஞ்சம் சத்தமா கதைங்க. இந்த நூலானது ஒரு 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 இந்த ஈஸ்டர் படுகொலை பற்றிய அது ஒரு சதி என்கின்ற ஒரு ஒரு பேச்சு இருக்கின்றது. அல்ல ஒரு அரசியல் ரீதியான அரசியல் நடவடிக்கை என்கின்ற ஒரு பேச்சு இருக்கின்றது. அதாவது இது அல்லது சிலர் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றது. ஒரு சிறிய குழு இதை செய்திருக்கின்றது என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில் இந்த படுகொலை பற்றிய இந்த நூலை முழுமையாக படிக்கின்ற போது இந்த குற்றச்சாட்டுகள் அல்லது கைகாட்டல்கள் அல்லது குறிப்பாக பிள்ளையானவர்கள் மீது கூட இந்த இது சம்பந்தமான உடந்தையாக இருந்தார் என்கிற குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன. இந்த மாதிரியான நிலையிலே இதை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நூல் எழுதப்படவில்லை.
இதை படிக்கின்ற போது எல்லோருக்கும் புரியும். ஏனென்றால் இந்த நூலில் அது குறித்த விடயங்களை விட இந்த வகாபிசம் என்கின்ற ஒரு தீவிரவாத போக்கு, இஸ்லாம் மதத்தின் பெயரால் நடக்கின்ற அந்த தீவிரவாத போக்கு கிழக்கிலே எவ்வாறு காலூன்றியது, அல்லது அரபிய மயமாக்கல் ஊடாக இந்த வகாபிச போக்கை ஆதரிக்க வேண்டிய நிலைமைக்கு அல்லது அதை வளர்த்தெடுக்க வேண்டிய நிலைமைக்கு சில வகாபிஸ்டுகள் எப்படி அங்கே உருவாகி வந்தார்கள் என்கின்ற ஒரு சமூக ஆய்வாக இந்த நூல் எனக்கு தெரிகின்றது. கிட்டத்தட்ட 88ஆம் ஆண்டு காலத்து 90ஆம் ஆண்டு காலத்தில் இருந்து காத்தாக்குடி போன்ற நகரங்களுக்குள் இந்த வகாபிஸ்டுகள் எப்படி உருவாகி வந்தார்கள், அதன் தொடர்ச்சி எப்படியா இருந்தது, அதன் இறுதிக்கட்டமாக சஹரான் குழுவினர் எப்படி வந்து இந்த ஈஸ்டர் படுகொலையை செய்கின்றார்கள் என்கின்ற ஒரு வரலாற்று போக்கையும் சமூக மாற்றங்கள் எவ்வாறு நிகழ்ந்து வந்திருக்கின்றன என்பதையும் தான் இந்த புத்தகம் விலாவாரியாக விளக்க முயல்கின்றது. எனவே இது ஆனா மேலோட்டமாக இன்னொரு பார்க்கின்ற விஷயம் போது என்னன்னா, இந்த புத்தகத்தை நாம் ஸ்டாலின் இந்த புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு எழுத்தாளர் எழுதின புத்தகம் போல எனக்கு விளங்கல. நீங்க எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறீர்கள். நீங்க ஒரு பெரிய சஞ்சய்க்கு எக்ஸில் சஞ்சய்க்கு ஆசிரியராக எல்லாம் இருந்திருக்கிறீர்கள். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு நல்ல ஒரு கட்டுரையாளர். ஆனா ஒரு கட்டுரையாளர் எப்படி எழுத வேண்டுமோ அந்த முறை இல்லாம ஒரு இன்டர்நெட் மற்றும் ஃபேஸ்புக் பேப்பர்களுடைய ஒரு தொகுப்பாகத்தான் இது இருப்பதாக எனக்கு தெரிகிறது. ஒரு உங்களுக்கு எப்படி இருக்குது அது? நீங்க சொல்வது அதாவது வந்து சிறிய சிறிய விடயங்களை சுருக்கமாக இயல்பாக சமூகத்துக்கு விளங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் அவ்வாறான குறிப்புகள் இடம்பெற்றிருக்கலாம் நான் நினைக்கின்றேன். எனக்கு கூட அந்த புத்தகத்திலே முன்னுக்கு ஒரு 15-20 பக்கத்துக்கு வரக்கூடிய தகவல்கள் இஸ்லாமிய மதம் பற்றிய சில அறிமுகங்களை, அதாவது தமிழர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தீவிர வாசக பரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் எங்களை போன்றவர்கள் எழுதுகின்ற எழுத்துக்களும் ஆய்வுகளும் கட்டுரைகளும் அவர்களை நோக்கி செல்லும். இது ஒரு அரசியல் பிரதியாக அவர் வந்து நான் நினைக்கின்றேன் அவர் ஒரு மிக பெரிய ஒரு புலமையாளன் அல்ல, உங்களுக்கு தெரியும். அந்த வகையில அவர் தன்னால் இந்த விஷயத்தை எப்படி மக்களுக்கு விளங்கப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு பாணியிலே எளிய மக்கள், அதாவது மிகவும் சாதாரண தீவிர வாசிப்பு இல்லாமல் சாதாரணமாக புத்தகத்தை எடுத்து பார்க்கின்றவர்களும் வாசிக்க வேண்டும் அல்லது புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வகையிலே இஸ்லாம் பற்றிய அறிமுக குறிப்புகள் அல்லது சர்வதேசியாக இருக்கக்கூடிய இந்த ஐஎஸ் போன்ற அமைப்புகள் இணைந்து செயற்படக்கூடிய அமைப்புகள் பற்றிய அறிமுகங்களை, உலகம் சார்ந்த அறிமுக குறிப்புகளை சிறிய சிறிய குறிப்புகளாக எழுதியிருக்கின்றார். இது இப்ப என்னை போன்றவர்களுக்கோ அல்லது உங்களை போன்றவர்களுக்கோ ஒரு சிறிய சிறிய சும்மா சாதாரணமான விக்கிபீடியா குறிப்புகள் போன்று தெரியலாம். ஆனால் ஒரு சாதாரண ஒரு வாசிப்பு தீவிர வாசிப்பிலே ஈடுபடாத ஒரு சாதாரணமான ஒரு குடும்பஸ்தரோ ஒரு மாணவனோ ஒரு இளம் வாசகர்களோ இலகுவாக வெற்றியில அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் அந்த மாதிரியான குறிப்புகள் அதில் அவர் எழுதியிருக்கிறார் நான் நினைக்கின்றேன். அதை தாண்டி அந்த விஷயம் அதை தாண்டி ஒரு காத்தாங்குடி அல்லது கிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே போகின்ற போது அது விலாவாரியான ஒரு மிக ஆழமான ஒரு சமூகவியல் பார்வையை கொண்ட ஒரு வரலாற்று ஆய்வு கட்டுரைகளாக பின்னால் இருக்கின்றது. நீங்க பார்ப்பீர்கள். அதாவது நான் முதலில் சொன்னது போல ஜிகாத் அமைப்புகள் தமிழீழ விடுதலை புலிகள் இருந்த காலத்திலிருந்து ஜிகாத் அமைப்புகள் உருவாகி வந்த காலத்திலிருந்து இந்த சமூகத்துக்குள்ளே எப்படி முரண்பாடுகள் தோன்றியது, தனித்துவமான மதத்தை அடிப்படையாக கொண்ட தனித்துவ அரசியல் போக்கை எப்படி முஸ்லிம்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்கின்ற வரலாற்றுகளை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். அந்த வரலாற்று பதிவுகள் என்பது ஒரு சமூக ஆய்வு சார்ந்தது. அந்த பதிவுகள் ஊடாகத்தான் நான் முதலே சொன்னது போல இந்த வகாபிச அல்லது அரபியமயமாக்கல் தௌஹீத் போன்ற சிந்தனைகள், ஓரிரை கொள்கை போன்ற சிந்தனைகள் வந்து தீவிரவாதத்தை நோக்கி எப்படி நகர்த்தி கொண்டு வந்தது, அதை நோக்கி எப்படி இளைஞர்கள் எல்லாம் ஈடுபட தொடங்கினார்கள் என்று இறுதியாக ஈஸ்டர் படுகொலை நடக்கின்ற வரைக்கும் காத்தாக்குடியை மையமாக கொண்டு இந்த சஹரான் குழு போன்றவர்கள் எப்படி செயற்பட்டு வந்தார்கள் என்கின்ற கிட்டத்தட்ட 88ஆம் ஆண்டு நடந்த 88ஆம் ஆண்டு காத்தாக்குடிக்கு நடந்த படுகொலை, 98ஆம் ஆண்டு காத்தாக்குடிக்கு நடந்த படுகொலை பற்றிய பதிவுகள் எல்லாம் மிகவும் எங்குமே யாருமே தெரியாத அல்லது மறந்து போன வரலாற்று குறிப்புகள். அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு இஸ்லாத்துக்குள் இருக்கக்கூடிய சூபிகளுக்கு எதிரான அல்லது சியா முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த வகாபிச போக்கு காத்தாக்குடிக்குள்ளே எப்படி ஒரு வன்முறை சூழலை உருவாக்கி வந்தது என்ற மிகப்பெரிய ஒரு வரலாற்று தேடலை செய்து அதனூடான ஒரு விரிவான ஆழமான சமூக ஆய்வைத்தான் இந்த புத்தகம் முன் வைத்திருக்கின்றது. ஆனால் பிள்ளையார், நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம், இடையில உங்களோட கனெக்ஷன் வந்து கட் ஆயிடுது. அதனால பேசிக்கொண்டிருந்தோம் என்னன்னா, இதை நான் முழுமையா வாசிக்கும் பொழுது இது
ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு தொகுப்பாக எனக்கு தெரியவில்லை உண்மையில. இப்ப நான் 1986 ஆண்டுல இருந்து நான் எழுத்தாளராக இருக்கிறேன். 6 நூல்கள் எழுதியிருக்கிறேன். இது வந்து ஒரு குறிப்புகளாகத்தான் வந்திருக்கின்றனவே தவிர ஒரு இன்டர்நெட் குறிப்பு அல்லது வந்து ஒரு பத்திரிகை செய்தி அல்லது ஒரு பேஸ்புக் செய்தி அந்த செய்திகளாக தொகுக்கப்பட்டிருக்கிறே தவிர ஒரு ஒழுங்கோட்டமான இது 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 வலிந்து தொகுக்கப்பட்டிருப்பதாக எனக்கு தெரிகிறது. இதற்கு என்ன பதில்? உண்மையிலே இப்ப குறிப்புகள் சொன்னால் நீங்கள் இதை நீங்கள் பார்த்தால் ஒரு ஷஹ்ரானோடு சேர்ந்த ஒரு குழுவால் இது எப்படி இந்த மண்ணிலே சாத்தியமானது? உதாரணமா அந்த குண்டு வெடிப்பை நான் இந்த புத்தகத்திலே முன்னுரையிலே சொல்லியிருப்பேன். நீங்கள் பாருங்கள், ஏன் இதை என்ன எழுத தூண்டுகிறதுங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். அது இல்ல என்னன்னா பிள்ளையன் அவர்களே, மினிஸ்டர் அவர்களே, அது வந்து நீங்க எழுதினதுன்ற நான் ஒத்துக்கொள்றேன். அந்த முன்னுரை வந்து நீங்க முழுமையாக எழுதினதுன்ற நான் ஒத்துக்கொள்றேன். ஏன்னா அது வந்து இயல்பா வந்திருக்குது. அதுக்கு பிறகு வந்த விஷயங்கள் தான் எனக்கு நிறைய கேள்விகளை எழுப்புது. உதாரணமா என்ன உங்களுக்கு சந்தேகம் எழுப்புற விஷயத்தை சொல்லுங்க. சரி, முக்கியமாக இப்ப உலமா சபை வந்து மரண தண்டனை விதிக்கிறது, மரண தண்டனைக்கு காரணமாக இருக்கிறது என்று அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையை நேரடியாக குற்றம் சாட்டுகின்றீர்கள். அது இது நான் நேரடியாக அவரோடு பேசி எடுத்த தகவல் அல்ல. உதாரணம் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடயம்தான், எப்படி இந்த 17, 18 அல்லது 35 வயது தாண்டாத இளைஞர் மத்தியிலே இப்படியான ஒரு திட்டமிட்ட செயலை செய்யக்கூடிய ஒரு உணர்வு உருவாகினதுங்கிற அடிப்படையில் தேடுகிற பொழுதுதான் இந்த தௌஹீத் அமைப்புகளுடைய உருவாக்கங்கள், இஸ்லாமிய பொது அமைப்புகளுடைய தேவைப்பாடுகள், இவர்கள் எப்படி இந்த தூய்மைவாதத்தை கொண்டு வருவதற்கு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், அதிலே வந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு எப்படி மரண தண்டனை விதிக்கிறார் என்று நானும் அறிந்து கொண்டேன். இவையெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக பாராளுமன்ற குழுக்களிலே இடம்பெற்ற விசாரணைகளிலே, அதே போன்று நீதிமன்றங்களிலே, ஊடகங்களிலே, பல எழுத்தாளர்கள் தங்களுடைய புத்தகங்களை பதிவு செய்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய மண்ணிலே வாழுகிற சாதாரண ஒரு பொதுமகன் எல்லாம் வீட்டை அறிந்து கொள்ள வேண்டும், மிக இலவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு மதங்களிலே மிகவும் கூர்மையான உணர்வு மிக்க ஒரு மதமாக யாருமே கருத்து சொல்ல அச்சப்படுகிற ஒரு பிரச்சனையாக இஸ்லாம் மார்க்கம் இருந்து வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவேன், நான் அறிவேன். அப்ப அதிலே ஏன் அங்க பிரச்சனை வருது தெரியுமா? ஏன் கருத்து சொல்ல அச்சம்னா, இப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு அரபு மொழி பாண்டித்தியம் வேணும், அல்லது ஒரு மதரசாவில் உங்களுக்கு தெரியும், நீங்க முஸ்லிம் மக்களோட ஒன்றாக பழகின ஒரு மனிதர், அப்போ அதுக்கு வந்து அரபு மொழி பாண்டித்தியம் வேணும், அல்லது வந்து ஒரு மதரசால படிச்சிருக்கணும், அல்லது அப்படியான இருந்தாத்தான் அதனுடைய அடிப்படைகளை தெரியும். இதுல வந்து ரஹீகுல் மக்தூம் வந்து ரசூலுல்லாஹ்ட வாழ்வு தொடர்பான ஒரு நூலை நீங்க போட்டிருக்கிறீர்கள். அந்த ரஹீகுல் மக்தூமை நீங்க முழுமையா படிச்சா அந்த யுத்தங்கள் ஏன் நடந்தன, இப்ப காபிர்களுடனான யுத்தங்கள் ஏன் நடந்தன, இப்ப ரசூல்லா வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க அதை முழுமையா படிச்சீங்களோ தெரியாது, அதை படிச்சிருந்தா அது தெரியும் காபிர்களுடனான ஏன் யுத்தம் நடந்தது. யாருமே ரசூல்லா வந்து வலிந்து போய் யுத்தம் செய்யல. எல்லாரும் குறைஷி காபிர்களோ அல்லது ஈரானியர்களோ அல்லது ரோமானியர்களோ படையெடுத்து வந்ததை தடுப்பதற்காகத்தான் செய்திருக்கிறார். ரஹீகுல் மக்தூம் வந்து அடிப்படையாக உலகளாவிய ரீதியில் முதலாம் பரிசு பெற்ற புத்தகம். அது ஒரு போட்டி நிகழ்விலே எடுத்து தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிற புத்தகம். அவருடைய வாழ்க்கை வரலாறு, நடைமுறைகள் சம்பந்தமான எல்லா விலாவாரியாக சொல்லி இருக்கிறது. நான் அதை முழுமையாக படித்தேன். அதை நான் சிறைச்சாலையில் கடித்த அடிப்படையிலே அதை சில விஷயங்களை திரும்ப திரும்ப பார்த்து அறிந்து கொண்டே அதை பற்றி பேசியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இவையெல்லாம் பொதுவான போராட்டம். அதிலே அந்த ரசூல் அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் அவருக்கு வந்த சவால்கள், அவருடைய மக்களுக்கு அவர் கொள்கையை அமலாக்குற போற விஷயங்கள். ஞானம் சொல்லுங்க. அது கொஞ்சம் கட் பண்ணி வந்தது. அவர் கதைக்கிட்ட தொடர்ந்து தோன்றிக்க வேண்டிய விடயங்கள் நாங்கள் செல்லவில்லை. நாங்கள் பார்த்தோம், நான் பார்த்தேன் எப்படி என்றால், காத்தாங்குடி நினைக்கிறேன் அவரோட தொடர்புல பிரச்சனை இருக்கு.
சரி, இப்ப நேரடியாக இந்த விடயங்களை தமிழ் மக்களுக்கு சொல்வதன் மூலம் என்ன விடயத்தை சாதிக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது நான் அகலங்க இல்ல, இப்ப மினிஸ்டர் இருக்கிறார், அவர்கள் சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து பேசுங்க. நான் கதைச்சதே கட்டானதா? ஓ, கட்டானதோ? நினைக்கிறேன் போன் வரும்பொழுது ஏதோ கட் ஆகுதோ தெரியல. எந்த இடத்துல கட்டானு தெரியல. ஓகே, எனக்கு நீங்க கேட்டு கொண்டாடுங்க. ஓகே, சரி, சொல்லுங்க. அந்த ரஹீகுல் மக்தூம் அதோட கட்டானது என்ன? ஓகே, அப்ப நான் அதை முழுமையாக படித்தேன். உங்களுக்கு தெரியும், அதை சொல்லி இருக்கிறேன். நான் ஷஹ்ரானுடைய தம்பி ரைனி மௌலவி அவர்கள் தான் அதை எனக்கு தந்தார் என்று சொல்லியிருக்கிறேன். அப்ப சைனோ மௌலவி அதை வரலாற்றை தான் சொல்லி தந்தார். அவரும் அதை படித்துக் கொண்டிருக்கிறது. நான் அதை வாங்கினேன். அதை எனக்கு தந்து விட்டுத்தான் அவர் சென்றார். அதனுடைய நோக்கங்கள், அந்த புத்தகத்துக்கு ஏன் உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்தது என்பதெல்லாம் வேறு விடயங்கள் இருந்தாலும், நான் உலகளாவிய அங்கீகாரம் தொடர்பாகவே கதைக்கல. அதுல அவர் முக்கியமாக அரபியில எழுதின புத்தகம் அது. அதுக்கு பிறகு தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட வந்திருக்கு. இப்ப நான் அதை முழுமையா படிச்சேன். அப்ப படிக்கிற நேரத்துல அதுல ஆதாரங்களோட தான், எதுவுமே ஆதாரம் இல்லாமல் இல்லை. இப்ப உங்களுக்கு அந்த ஆதாரங்கள் தொடர்பான சந்தேகங்கள் வர தேவையில்லை. சொல்லுங்க. ஆகையால் நாங்கள் இங்கு எங்கட மக்களுக்கு நான் இந்த புத்தகத்தை தமிழ்லே எழுதியதன் நோக்கம் என்னவென்றால், இது கிழக்கு ஈஸ்டப்படுகொலை என்னுடைய புத்தகம். அது கிழக்கு மாகாணத்திலே வாழுகிற சாதாரண வாசகர்கள் இது எப்படி இந்த இடத்திற்கு இப்படி ஒரு குண்டுதாரிகள் உருவாயிருக்கிறார்கள், தங்களுடைய உயிரை அர்ப்பணிக்கிற அளவுக்கு எப்படி அவர்களுக்கு மனநிலை வந்தது, அதுக்கான பின்புலங்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது, இதை எப்படி உலகளாவிய அந்த பயங்கரவாத அமைப்புகள் இணைப்பு செய்கிறது என்கிற ஒரு தெளிவொன்று வர வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு முறை இதை இடம்பெறவும் கூடாது. இதை தடுக்கக்கூடிய வழிகளை எல்லோரும் சேர்ந்து ஆராய வேண்டும். இதில் உண்மைத்தன்மையை அறிய வேண்டும் என்பதற்கான பல விஷயங்கள் நான் சிந்தித்தேன். அதன் காரணமாக தான் இது. ஆனால் நான் நம்புகிறேன் இந்த புத்தகம் பெரிய அளவிலே ஒரு தாக்கத்தையும் ஒரு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் சிலர் அதை கண்டுங்காணாமல் கடந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு பாணியில் இருக்கிறார்கள். சில உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்த வரைக்கும் பல அறிஞர்கள், எழுத்தாளர், இலக்கியவாதிகள் முஸ்லிம்களிலும் இருக்கிறார்கள், தமிழில் இருக்கிறார்கள். அதே போன்று கிழக்கு மாகாணத்தை பிரதித்துவப்படுத்தாத வெளியிலிருந்து கருத்து சொல்பவர்கள் அதை ஒரு என்னுடைய தலையில வித்தியாசமான ஒரு பாணியை அல்லது எங்களுடைய வேறொரு எண்ணோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லது தாங்கள் மட்டும்தான் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற பாணியிலையும் சில கருத்தாளர்கள் வந்திருப்பேன் நீங்கள் அவதானித்திருக்க முடியும். ஆக மொத்தத்திலே என்னுடைய நோக்கம் என்னவென்றால், மிக தெளிவாக இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும், பரஸ்பர நம்பிக்கை பெற வேண்டும். ஆகையால் இதனுடைய அடிமுடியை தேடி ஆராய்ந்து விடயங்களை மக்களுக்கு தெளிவாக சொல்லுகிற பொழுதுதான் இதிலே உள்ள தாற்பயம் புரியும் என்று நான் நம்புகிறேன். அதனால் காரணமாக தான் மிக நீண்ட கால ஒரு முயற்சியாகவும் மிக கவனமாகவும் ஒரு குறிப்படுத்தி துவக்கப்பட்டு நான் இதற்கு மேலே சில மௌலைமா இறந்து விட்டார். 2 மௌலை நான் காய்த்தன் பின்னர் அந்த மௌலையை இறந்தும் போயிருக்கிறார்கள். சிறைச்சாலையிலே கூட சின்ன சின்ன தவறுகள் இழைக்கப்பட்ட பல மௌலைமார் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இப்படி பலரது உதவி ஒத்தாசையோடு எனக்கு விளங்குது. உங்களால இது முழுமையா செய்யலாம். ஏன்னா நிறைய அரபு சொற்கள் எல்லாம் வருது. இந்த அரபி சொற்களை பாவிப்பதற்கு அல்லது உபயோகிப்பதற்கு கட்டாயம் ஒன்றில்ல பல மௌலவிமார்களுடைய தொடர்பு வேணும். ஏனெனில் நான் சில சொற்களை கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க பாப்போம். ஷிர்க்ண்டா என்ன? ஷிர்க ஒழிப்புன்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு எதிரானவர்களை ஷிர்க் ஒழிப்பு, மஸ்ரா பண்ணுவது, தௌஹீத் வாதம் என்றால் ஒரு கோட்பாடு. ஷிர்க்ண்டா இணை வைத்தல். சரியா? ஷிர்க்ண்டா இணை வைத்தல். இணை வைத்தல். பிதுஅத் என்ன? பிதுஅத் நீங்க எழுதிக்கிறீங்க. பிதுஅத் 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 என்ன? இணை வைத்தல். பிதுஅத் என்ன? நான் சும்மா கேக்குறேன் நான் உங்கள்ட்ட. சரி, பரவாயில்ல, நான் சொல்றேன். அது பிதுஅத்ண்டா நூதனம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யாத விஷயத்தை செய்கிறது. அதான் பிதுஅத். ஓகே, அடுத்தது முர்த்தத் என்ன? முர்த்தத்ண்டா உபாதை, அதாவது
இஸ்லாத்துக்கு இல்ல எதிரானவர்களை இல்ல 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 இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர் வட்டியில அவர்தான் முர்த்தத். முர்கத் சரி அப்ப முர்கத்தான இது நான் என்ன கேக்குறேன்னா இது நான் உங்களை ம், பரிசோதிக்க கேட்கல. இதுல உள்ள அரபி சொற்கள் இவ்வளவு நிறைய அரபி சொற்கள் விரவி கிடக்கிறது. நிச்சயமா பிள்ளையானுக்கு இந்த அரபி சொற்கள் எனக்கு தெரியாதுன்னு தெரியும். ஆகவே ம். கட்டாயம் ஒரு மௌலவியினுடைய ஒன்றோ ரெண்டோ மூன்றோ மௌலவியினுடைய உறுதுணைகள் வேணும். இல்ல இல்ல என்ன அதுல உண்மையா இப்ப நீங்க பாருங்களேன், அதுல இப்ப அஹ், அவர்களுடைய இஸ்லாத்தை தழுவ மறுக்கிறவர்களுக்கு ஒரு ஒரு இது டேக்ஸ் ஒன்று எடுப்பார்கள். அந்த அது டேக்ஸ் எப்ப எல்லாம் அது எப்ப தெரியுமா? அது நான் உங்களுக்கு அஹ், விளங்கப்படுத்துறேன். அது எப்பண்டா அது ரசூல்லா காலத்துல, உமர் அலி அல்லாஹ்வு காலத்துல, அபூபக்கர் காலத்துல, அதுக்கு பிறகு இல்ல. ஹலீஃபாக்கள் காலத்துல மட்டும். அந்த 4 ஹலீஃபாக்கள் இருந்தாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல நீங்கள் நான் கேள்வி நான் சொல்ல வந்த அதன் உதாரணமாக அறவை படித்து நல்லா கற்றுத்தந்த சஹரானுடைய ஷைனி மௌலவியினுடைய ஆஹ், மனைவியினுடைய தம்பி அல்தாப் என்ற ஒரு இளைஞன் இருந்தான், சின்ன பையன். அவன் மதராசாவிலே மிகவும் திறமையா படித்திருந்தான். இந்த நீங்க சொன்ன ஆஹ், முர்கத் முர்த்தத். ஆஹ், முர்கத் அதே இல்ல போன்று முர்த்தத். முர்கத் அல்லாஹு தாலாவினுடைய அந்த அந்த அரபு வசனங்கள் சம்பந்தமாக ஒரு ம், தெளிவான மொழி மாற்றத்தை நான் செய்திருந்தேன் சில ம், விடயங்களில். அதே ம், போன்று அவர்கள் அந்த சிறிய அந்த உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், குர்ஆன்ல இருக்கிற சிறிய புத்தகங்களை கூட அவர்கள் பாவித்தார்கள் சிறைச்சாலையில். அப்ப ம். அதிலே நான் எடுத்த விஷயங்கள், அவர்களுடைய அறியாத விஷயங்கள், நான் எல்லாவற்றையும் நோட் எடுத்துக்கொண்டே வந்தேன். இவர்கள் அமீர் என்றால் என்ன, எப்படி அமீர்களை உருவாக்குவது, அதே போன்று ஒரு கொலை செய்கிற பொழுது என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும், அதை ஏன் செய்ய வேண்டும், அதே போன்று சொர்க்கம் செல்வதற்கான வழி என்று பல விஷயங்களை அவர்கள் அறவிலே தான் பயன்படுத்த. அதே போன்று அவர்கள் சாதாரணமாக அங்கிருந்த சிறைச்சாலையில் இருந்த என்னோட பழைய நண்பர்கள் தான் அவர்கள் மனைவிமாருக்கு கூட சாதாரண சோப்பை வாங்குவதாக கொண்டால் அரபுகளை தான் எழுதுவார்கள், எங்களால் வாசிக்க முடியாது. அப்ப அப்படியான நூதனமான மனிதரோட பழகிய பழக்கம்தான் இது ஒரு எதிர்காலத்தில் ஒரு கடும் பிரச்சனையான விடயம். அதான் நான் புத்த வழிகளில் சொல்லியும் இருக்கிறேன். நான் இந்த இந்த நுட்பமான, அதாவது வேறொரு மொழி அரபு மொழியை பாவித்து சில விடயங்களை அமுலாக்குற பொழுதோ இவற்றையில நாங்கள் அறியாமல் தேடாமல் அதுக்கான ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு பாதுகாப்பு ஏற்பாடுகள் கூட இல்லாத இடத்து எல்லாமே ஒரு பயங்கரமான நிலைக்கு சென்று விடுமோ என்கிற அச்சம் கூட எனக்கு இருந்தது. இல்ல உண்மை. இப்ப என்ன பிரச்சனைடா நீங்க சொல்ற சரி என்னண்டா இப்ப ISIS தீவிரவாதத்தையோ பயங்கரவாதத்தையோ ஆதரிக்கிறவன் இல்ல. நான் எந்த காலத்திலையும் எந்த ஒரு கொலையையும் ஆதரிக்கிறவன் இல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க, அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்யாதவன் என்னை சார்ந்தவன் அல்ல. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆகவே ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்யக்கூடாது. ஆனால் இஸ்லாத்தின் பெயரால் செய்கின்ற இந்த கொலைகளின் காரணமாகவே இஸ்லாம் மதத்துக்கு மிகப்பெரிய தீங்கு ஏற்பட்டிருக்கிறது உலகளாவிய ரீதியில். இப்ப அது ஈராக்கில் ISIS ஆக இருக்கட்டும், அல்லது அல் கைதாவாக இருக்கட்டும், அல்லது தாலிபான்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட அவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் செய்கின்ற கொலைகள் காரணமாக எவ்வளவு பெரிய மார்க்கத்துக்கு மிகப்பெரிய இழுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க இதுல தொகுத்த விஷயங்கள் எல்லாம் அந்த இஸ்லாத்தின் பெயரால் பயங்கரவாதிகளால் செய்யப்பட்ட விஷயங்களே தவிர, அந்த தொகுப்பே தவிர ஒரு முழுமையான விளக்கமா எனக்கு தெரியல. விளங்குதா நான் என்ன சொல்றேன்? ஒரு தொகுப்பாவே இருக்குது, அப்படியே இருக்குது. ஒரு எழுத்தாளர் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் இல்லாம, சரி இப்ப நீங்க பல விஷயம் ஒவ்வொரு தலையங்கங்களும் தான் அப்படியே தொகுப்பாகவே இருக்கு. நீங்க அப்ப அது ஒரு செய்தியாகவே வருதா? ஸ்டாலினோட ஏற்கனவே பேசிக்கொண்டு வந்த பொழுது நீங்கள் உங்களோட இது கட் ஆயிட்டுது. இப்ப ஸ்டாலின் ஒரு பெரிய நிறைய அந்த காலத்துல இருந்து நான் எனக்கு தெரியக்கூடிய 96ல இருந்து எழுதி கொண்டிருக்கிறார். அப்ப அவர் ஒரு புத்தகங்கள் எழுதக்கூடியவர், ஒரு சஞ்சிகை எடிட்டராக இருந்தவர். இப்ப இதை பார்க்கக்குள்ள அவரோ நானோ, அவரும் அதைத்தான் சொன்னார், அவரோ நானோ பார்க்கக்குள்ள ஒரு கட் பீஸ் விளங்குதா, ஒரு பேப்பர் கட்டிங் அப்படித்தான் விளங்குதே தவிர, இப்ப ஒரு எழுத்தாளரா நீங்க என்ன முடிவு எடுத்துக்கிறீங்க என்னதான் அப்படி நீங்கள் சொன்னாலும், ஆனால் ஒரு எழுத்தாளருடைய நோக்கம், அது என்னுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இந்த ஈஸ்டர் கொண்டுக்கு பின்னால் நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன்.
பின்னர் அதை பற்றி எழுந்த பிரச்சனைகள், அரசியல்மயமாக்கப்பட்ட விடயங்கள், அதிலே சாதாரணமாக இஸ்லாத்தை மையப்படுத்தியிருக்கிற பெரிய புத்திஜீவிகள், அரசியல்வாதிகள் கூட சாதாரணமாக இதை ஷஹ்ரான் அவர் ஒரு குழுவினர் அவன் கடந்து போக எண்ணிய விடயங்கள் எல்லாம் இருந்தது. அப்ப கிழக்கு மாகாணம் போன்ற, அதிலும் முக்கியமாக கிழக்கு மாநிலத்தினுடைய தனித்துவம், கிழக்கு மாநிலத்தில் அமைதி சம்பந்தமாக பேசுகிற நாங்கள், என்னை போன்றவர்கள், இதை சரியாக இது எப்படி எங்கிருந்து ஆரம்பித்தது, என்ன மாதிரியான பயணம் ஏற்பட்டிருக்கிறதுங்கிற ஹலோ சொல்லுங்க. ஒரு தெளிவொன்றை பெற வேண்டும். அதாவது நீங்கள் இப்ப இஸ்லாத்தை முனிதாக படித்தவர் அல்லது அறவுலே பாண்டித்தம் வைத்தவர் என்கிற அடிப்படையிலே வேறு விதமாக நோக்கலாம். ஆனாலும் ஒரு இலங்கையிலே வாழுகிற ஒருவராக இந்த புத்தகத்தை பார்த்தால் ஒரு தெளிவு, ஒரு புரிதல், இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, இப்படியான பிரிவுகள் இருக்கிறது, இப்படி வந்திருக்கிறது, ஷஹ்ரானுடைய அலியார் சந்திக்கான நோக்கம் என்ன, அவர் ஏன் இந்த சிலை வைத்தலை வெறுத்தார், ஏன் ரவுஃப் மௌலே போன்ற கந்துரி கொடுப்பவர்கள் சாப்பாடு வழங்கி எங்களுடைய சாதாரணமான பாரம்பரிய முறைகளை ஏன் வெறுத்தார் என்ற விடயங்கள் எல்லாம் புரிதலுக்கு வரும். அல்லது இந்த புத்தகத்துக்கு பின்னதான் நானே பார்த்தேன், காத்தாங்குடிக்குள்ளே எப்படி பயில்வானுடைய பள்ளிவாசல் வந்தது, இதன் பின்னர் ஒட்டிய எப்படி அரசியல் இயக்கங்களை பயன்படுத்தி இருக்கிறது, எப்படி ஆரம்ப காலங்களில் என்கிற பல விஷயங்கள் இருந்தது. உங்களுக்கு இந்த ஊசிவாயினுடைய அந்த அவருடைய ஷஹ்ரானுடைய அப்பப்பா அவருடைய பயணம் எப்படி இருந்திருக்கிறது, சாதாரணமான வாழ்க்கை முறை, அது பின்னர் அவருடைய தப்லீக் ஜமாத்தினுடைய அவருடைய அப்பாவுடைய பயணம், அது மாதிரி இன்னும் அதான் நான் பார்த்தேன். தப்லீக் ஜமாத் நீங்க அடிச்சிருக்கிறீங்க, அது அந்த விஷயத்த நீங்க அடிச்சிருக்கிறீங்க. ஆனா உண்மையில வந்து தப்லீக் ஜமாத் வந்து நீங்க உள்ளுக்கு போய் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து பூமிக்கு கீழையும் வானத்துக்கு மேலையும் தான் சிந்திக்கிறவர்களா இருக்கிறார்களே தவிர, இப்ப அல்லாவுடைய தியானம், திக்ரு, அந்த விஷயங்களும், மனித கபருக்கு போனது பிறகு எப்படி அவர்களுடைய வாழ்க்கை, மண்ணறைக்கு போனதுக்கு பிறகு எப்படி அவர்களுடைய வாழ்க்கை, உலகத்துல சாதாரணமான வாழ்க்கை, உலகத்துல எங்கேயுமே தப்லீக் ஜமாத் ஒரு பயங்கரவாத செயல்ல ஈடுபட்டதா இல்ல. இப்ப தப்லீக்ல போன ஒருத்தரிட மகன் செய்ததுக்காக முழு தப்லீக் ஜமாத்தை நீங்க அடிக்க முடியாது. அப்படி இல்லை. அதாவது அந்த பாருங்க, நீங்க நீங்க புத்தகத்தை வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு வாசகரா பாத்தீங்கன்னா, காசிம் அப்பா அவர் ஒரு சாதாரண இஸ்லாமிய இருக்கிறார், இந்தியாவை பேஸ் பண்ணி அப்படி காசிம் தனக்கு ஏற்பட்ட இந்த மாற்றங்களோடு இவரை அரபு கல்லூரி சேர்த்து இவர் ஒரு பெரிய பாண்டித்தம் பெற்றவராக வந்து இஸ்லாத்தை வளர்த்து, ஆனால் அவர் இஸ்லாம் மாத்திரம்தான் இங்க இருக்க வேண்டும் என்கிற ஒரு பொறி ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த இடைவெளியை பாருங்கள் நீங்கள், அந்த இடைவெளி எப்படி மாற்றம். அதே போன்று நான் பல இளைஞர்களிடம் பேசியதில்லை, அந்த கைதிலே உண்மையிலே அநியாயமான கைதுகள் இடம்பெற்றிருக்கிறது, அதே போன்று இதில் சம்பந்தப்பட்டவர்கள் வந்திருந்தார்கள். அப்புறம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விடயங்களையும் பார்த்தால் அதிலே கணிசமானவர்கள் இன்னமும் தாங்கள் ஒரு இந்து மதத்தில் இருக்கிற ஒருவரை மதம் மாற்றி திருமணம் செய்து கொண்டால் இலகுவாக சொர்க்கத்தை செல்ல முடியும் என்று நம்புகிறார்கள். அதே போன்று அப்படி இன்னும் நம்பக்கூடிய இருக்கிறார்கள். அதே போன்று அதுக்காக யுத்தத்துக்கு, அதாவது இஸ்லாத்தை காக்க யுத்தத்துக்கு சென்றாலும் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற அடிப்படையில சாதாரணமா நம்பக்கூடிய கணிசமானவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க இருக்கிற நேரம் அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவர்கள் உங்க உள்ளுக்குள்ள வாராங்க. ஆமா, நிறைய பேர் வந்தாங்க. நானே இப்ப சிறைச்சாலைன்றது மண்டலம் சிறைச்சாலை ஒரு சிறிய இடம், கிட்டத்தட்ட அங்க 100-200 பேர் தான் வைக்க முடியும். இருந்தாலும் நாங்க நான் நினைக்கிறேன் குண்டு வெடிப்புக்கு பின்னர் கைது செய்யப்பட்ட எல்லாரும் சேர்த்து 700 பேர் வரைக்கும் இருந்தோம். கடு நெரிசலான இடம், அப்படியான இடத்துல சிறை வைக்கும். அப்ப எனக்கு இந்த விஷயத்துல வந்த அதிர்வுகளும் எப்படிடாப்பா இயக்கம் உருவாக்கி அவர்கள் கருமொழி தாக்குதல் நடத்துவதற்கு எவ்வளவு காலம் சென்றது. அப்ப சாதாரணமாக ஒரு மதத்தை, அதிலும் காத்தாங்குடி தவிக்கமா தாரலோ அப்படின்னு சின்ன சின்ன அமைப்புகளை விரைவாக அமைப்புகளை உருவாக்கி வந்த ஒரு நிறுவனம் எப்படி இவ்வளவு பக்கிரமானவர்களாமா? ஸ்டாலின், இந்த இடத்துல வந்து நீங்க முழுசா புத்தகத்தை படிச்சிருப்பீங்க. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல இந்த புத்தர் சிலை உடைப்பு விஷயங்கள், இப்ப ஹஜ்ஜுல் அக்பர் எல்லாம் இந்த ஹஜ்ஜுல் அக்பர் வந்து ஒரு நல்ல மனுஷன் தெரியுமா. இவர் வந்து யாரையுமே ஒரு தீங்கிழைக்காத ஒரு மனுஷன். எனக்கு தெரியும் அவர் ஜமாத் இஸ்லாமியினுடைய
தலைவராக இருந்திருக்கிறார். இப்பவும் நல்ல மனுஷன். அவர் நேர்மையான, நீதியான, நல்ல மனிதர். இது 132வது பக்கத்துல வந்திருக்குது. 132வது பக்கத்துல பாருங்க, ஹஜ்ஜுல் அக்பர். ஆனா அவரெல்லாம் இந்த சிலை உடைப்பு தொடர்பாக அவர் ஹஜ்ஜுல் அக்பரோட சகோதரர் மௌலவி இப்ராஹிம் அவர்களை சார்ந்தவர் என்றதுக்காக நீங்க ஹஜ்ஜுல் அக்பரை நீங்க தாக்க முடியாது. இப்ப என்ன பிரச்சனைன்னா, இப்ப அவர் சொன்னது போல, பிள்ளையான் அமைச்சர் சொன்னது போல, இப்ப ஒரு தப்லீக் ஜமாத்துல ஈடுபட்டவருடைய மகன் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால தப்லீக் ஜமாத்தை எப்படி முழுமையாக நாங்கள் குற்றம் சாட்ட முடியாதோ, அதே போல இப்படி சாட்ட முடியாது தானே. இது பிள்ளையான தகவலை உள்ளு கொண்டு போகும் தானே. இல்ல, நீங்க கொஞ்சம் இந்த விஷயத்த வேற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனா அது நான் நினைக்கிறேன், நான் என்னுடைய பார்வையில இந்த தப்லீக் ஜமாத் விஷயத்துல கதைப்போம். தப்லீக் ஜமாத்துல பற்றியதுல தப்லீக் ஜமாத் எப்படி செயற்படுது என்கின்ற ஒரு பதிவை இதுல பிள்ளையானவர்கள் செய்திருக்கிறார். முதலாவது, அதாவது தப்லீக் ஜமாத் அமைப்பு எப்படி இயங்குறது, அதன் போக்கு எப்படி, அவருடைய செயற்பாடுகள் என்னன்றதை சாதாரண மக்களுக்கு விளங்குற மாதிரி அது சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதை தாண்டி தப்லீக் ஜமாத் அமைப்பினுடைய அமைப்பு சார்ந்து சர்வதேச ரீதியாக என்னென்ன நடந்து கொண்டிருக்கிற பதியக்குள்ள இந்த அமைப்பு சர்வதேச இங்க 128ஆம் பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும். தப்லீக் ஜமாத் அமைப்பு, ஒரு நிமிஷம் வாசிக்கிறேன். இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சவுதி அரேபிய அரசாங்கம் இந்த அமைப்பினரை பயங்கரவாதத்துக்கான நுழைவாயில் என்று தடை செய்துள்ளது. இல்ல நிச்சயமா இல்ல. அது நான் சொல்ற விஷயத்த நான் சொல்ற விஷயத்த கேளுங்க. அது பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்டது அந்த இயக்கம் அல்ல. அவங்க பிள்ளையான் இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கேளுங்க. என்னன்னா, கீழே அவங்க எழுதின அந்த ட்விட்டர்ல தப்லீக் என்றது பிரச்சாரம், தப்லீக் என்றது எத்தி வைத்தல், மார்க்கத்தை எத்தி வைத்தல், அல்லது தாவா என்றது பிரச்சாரம். தப்லீகோ தாவாவோ செய்யக்கூடாது என்று இன்னும் ஒரு அமைப்பை தடை செய்தார்கள். தப்லீக் ஜமாத்தை தடை செய்யல. அதுக்கு பிறகு வந்த ட்வீட் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அதுக்கிடையில இந்திய டிவி முழுக்க போட்டுட்டு தப்லீக் ஜமாத்தை தடை செஞ்சுட்டாங்க, தப்லீக் ஜமாத்தை தடை செஞ்சுட்டாங்க. அது தடை செய்யப்பட்டது தப்லீக் ஜமாத்துல. நான் உங்களுக்கு அந்த ட்வீட்டை நான் எடுத்தேன் இந்த நிகழ்ச்சி முடிய. நான் வாய்ச்ச பிறகு நான் இதை வெளியே பண்ணேன். அதுக்கப்புறம் இதை பற்றி தெரிவிப்பேன் நானும். அப்ப இதுல பயங்கரவாதத்துக்கான நுழைவாயில் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்க பிபிசி. அப்ப அதாவது இப்படியான இவர்கள் சமூகத்துக்கு ஆபத்தானவர்கள் என்றும் அது குறித்து மக்களை எச்சரிக்க வேண்டும் என்றும் பள்ளிவாசல் சார்ந்த மத போதர்களுக்கு சவுதி அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது என்கிற வரைக்குமான செய்திகள் தெளிவா இருக்கு. இப்ப பிபிசியில ஒரு இந்தியாவில பேப்பர்ல சின்னமணியில போடுற மாதிரி செய்திகள் பதிவு செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ப சரி, பியோன் டிவியும் பிபிசியும் ட்விட்டர் எடுத்து அப்படியே போட்டதை தவிர அந்த ஜமாத் என்னன்னு நான் இப்ப சொல்றேன், நீங்க பேசுங்க. இல்ல, அதாவது இதை தவிர இலங்கையில தப்லீக் ஜமாத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் இந்த புத்தகத்துல ஒரு இடத்துல எழுதப்படல. அப்படியெல்லாம் அவர் குற்றம் சாட்டல. நீங்க அப்படி குற்றம் சாட்டாரு முடிவுக்கு வர முடியாது. அந்த அமைப்பு செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது, சர்வதேச அந்த அமைப்பு எப்படி பார்க்கப்பட்டிருக்கு, சவுதி அரசாங்கமும் நாங்கள் பேசிக்கொண்ட மாதிரி சவுதி அரசாங்கம் இந்த அமைப்பை எப்படி பார்க்குது என்ற விஷயங்களை பதிவு செய்ததோடு சேர்த்து, அதே நேரத்துல சஹரானுடைய தந்தை அவர் காசிம் அவர்களும் இந்த அமைப்பிலே செயற்பட்டிருக்கிறார் என்ற வரலாற்று பதிவுகளை செய்திருக்கிறார். தவிர அவராக இந்த அமைப்பு மோசமான அமைப்பு, இலங்கையிலே மோசமாக செயற்படுது, இவை இலங்கையில் தடை செய்யப்படணும், அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கல இந்த புத்தகத்தில். இது ஒரு அறிதலுக்காக மற்றவர்களுக்கு இந்த தகவல்களை பெருங்கி சொன்ன மாதிரி இந்த தகவல்களை தேடி பார்க்க நானும் இதை வாய்ச்ச பிறகுதான் தப்லீக் ஜமாத் என்ற அமைப்பை பற்றி இந்த சவுதி அரசாங்க இஷ்யூவை நான் தேடி பார்த்தேன், அந்த நியூஸ்களை. ஆகவே ஒரு அறிதலுக்காக இந்த தகவல்களை போட்டிருக்கே தவிர அவர் அப்படி நேரடியாக குற்றம் சாட்டுறாருன்னு இல்லை. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நேரடி குற்றம் சாட்டுறாரு யாரு என்றால், அந்த ட்விட்டர்ல நான் காட்டுறேன், பிள்ளையானுக்கும் காட்டுறேன் இருங்கோ. அந்த ட்விட்டர்ல போட்டிருக்கு, அல் ஹபாப் அமைப்பு தான் தப்லீகோ தாவாவோ செய்யக்கூடாது. அல் ஹபாப் அமைப்பு தான் தப்லீகோ தாவாவோ செய்யக்கூடாது. தப்லீக் ஜமாத் இல்ல. அந்த தப்லீக் என்ற பேர் தான் அங்க உள்ள பிரச்சனைக்கு அரபிக்காரன் எழுதுற நேரத்துல இங்கிலீஷ்ல நான் இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறேன். ஏன்னா தெரிகிற காத்தான் விளங்கப்படுத்துறேன். அந்த அல் ஹபாப் என்ற அமைப்பு தப்லீகோ, அதாவது மக்களுக்கு மத்தியில பிரச்சாரமோ அல்லது தாவாவோ, மக்களுக்கு மத்தியில போயிட்டு
தங்களுடைய கருத்துக்களை சொல்வதோ கூடாது என்று அவங்க அந்த அரபி சொல்ல போட்டதாலதான் எல்லாரும் தப்லீக் ஜமாத்தை தடை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையா அப்படி இல்லை. அந்த விஷயத்தை தான் பிபிசியும் செஞ்சிச்சு, வியோனும் செஞ்சிச்சு. அது பிறகு பரவிட்டுது தப்லீக் ஜமாத் தடை செய்யப்பட்டிருக்கேன். சரி, நீங்க சொல்லுங்க. இதை நான் தெளிவுபடுத்துறதா சொல்றேன். அவர் நேரடியாக குற்றஞ்சாட்டு தகவல்களை பதிவு செய்திருக்கிறார்ன்றதான் நான் பார்க்கிறேன். மற்றது நேரடியாக குற்றஞ்சாட்டி இந்த புத்தகத்துல சந்திரநாதன் அவர்கள் குற்றஞ்சாட்டிக்கிறார். ஹஜ்ஜுல் அக்பர் அந்த ஐயா நீங்க சொன்னீங்க, அவர்கள் ஹஜ்ஜுல் அக்பர் அவரை பற்றிய குற்றச்சாட்டு அவர் எப்படி சொல்றாருன்னா, இந்த அமைப்பு ஜமாத் இஸ்லாம் அமைப்பு, ஜமாத் இஸ்லாம் தான் இந்த அமைப்பு என்ன அமைப்பு, அந்த அமைப்பு சார்ந்து வெளியிடக்கூடிய ஒரு பத்திரிகையை குறிப்பிட்டிருக்காரு அந்த புத்தகத்துல 134 பக்கம். அல் ஹசனாத் என்ற ஒரு பத்திரிகையை குறிப்பிடுறார். இந்த பத்திரிகையில மிகவும் மோசமான முறையில வன்முறைகளை ஆதரிக்கக்கூடிய அல்லது ஜிகாத் செய்வதை தூண்டக்கூடிய, அதாவது மதத்துக்காக உயிர்நீத்தல் என்பதை தூண்டக்கூடிய அளவுல நிறைய செய்திகள் வந்திருக்கிறத அந்த கட்டம் போட்டு கூட காட்டுகிறாங்க, பக்கம் எல்லாம் போட்டிருக்கிறதுல. அப்ப இது ஒரு மத நிறுவனம் ஒன்று இவ்வளவு தூரத்துக்கு செயற்படுவது என்பது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. பிள்ளையான், இன்னொரு விஷயத்த நான் நீங்க கேட்கணும் என்னன்னா, இந்த வணக்கம் கேக்குதா நான் பேசுறேன் உங்களுக்கு? என்னன்னா, நான் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். இந்த திருக்குரான் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறதா என்கின்ற ஒரு விஷயத்துல மூமின்களே இவர்களுடைய விஷமங்கள் முற்றிலும் நீங்கி அல்லாவின் மார்க்கம் முற்றிலுமாக அல்லாவுக்கு ஆகும் வரையில் அவர்களுடன் போர் புரியுங்கள். ஆனால் அவர்கள் விஷமங்கள் செய்வதிலிருந்து விலகி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வதை உற்று நோக்கியவனாக இருக்கிறான். என்னன்னா, முதலாவது மினிஸ்டர், உங்களோட அந்த டூ நாட் டிஸ்டர்ப் போடுங்க போன்ல, இல்லாட்டி போட்டுட்டேன். ஓகே, சரி, நல்லது, நன்றி. சரி, இங்க நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, மினிஸ்டரோட நான் கொஞ்சம் காய்ச்சிட்டு வரேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த திருக்குரான் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறதா என்று இங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் இப்ப திருக்குரான் இறங்கப்பட்ட காலம் இருக்குதானே, அந்த காலத்துக்கானதே தவிர இந்த காலத்துக்கு இல்ல. நீங்க போய் காபிர்களை எல்லாம் கொல்லுங்கோண்டு குரான் சொல்ல இல்ல. அது சரி அனஸ் அவர்களே, நீ சொல்ற சரி. இத நாங்க சொல்லாம உங்களை போல ஆக்களத ஊடகம் வழியில சொல்ல வேணும். ஏனென்றால் இப்ப சிலதை பாருங்க, இதில் உள்ள பலவீனம் என்னென்றால், இவ்வளவு காலம் இவ்வளவு நடந்தது. இப்ப கிட்டலையும் ஒரு ஐஎஸ் சம்பந்தமா கலைக்கிறதுக்கு இதுல கணிசமானாக்கள், அதாவது இஸ்லாத்தை பின்பற்றாக்கள் இதை பற்றி கமான் ஒரு கருத்தை சொல்லாம இருப்பாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. அது சொன்னா இது பிள்ளையான விஷயம், அல்லது இப்படியான ஒரு கருத்தியக்கம் இருக்குது, இது ஒரு முறையில வளர்ந்துட்டு இதுல நாமே தலையை போடுவான், அல்லது இதை பத்தி கருத்து சொல்லி சிக்கல மாட்டோம், அல்லது சமூக எதிர்ப்பு வருமானு எல்லாருமே இதுல இருந்து மறைஞ்சி நழுவி கொண்டு போகத்தான் பாக்குறாங்க. இப்ப எனக்கு தெளிவா தெரியுதுல, படிக்கத்துல ரசூல் அவர்களோட காலம் எப்படி இருந்தது, அந்நேரம் இந்த யூதர்ப்புவாதம் எப்படி இருந்தது, அவர் எப்படி ஹவ்வாவை கட்டி அமைத்தார், யூதர்கள் எப்படி ரசூலுல்லாஹ்வை 3 முறை கொலை செய்தார்கள், அவருடைய முதலாவது மனைவியார், இதெல்லாம் ஒரு பெரிய வரலாற்று பதிவுகளோடு இருக்கிற விடயங்கள். ஆனாலும் அந்த பழமைவாதத்தோடு இன்னமும் இப்படியான ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருகிற காலத்திலே வந்த ஒரு இளைஞர்கள் இன்னமும் அதை பற்றி இப்படியான காலத்தில் இருக்கிறார்கள் என்றால், அது சிறிய பிரிவா இருந்தாலும் அதை கூட ஒரு பிள்ளையான விஷயமாக அதை நாங்கள் பார்க்க வேண்டும், அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமா. இன்னொரு விஷயம் என்ன, நீங்க மட்டக்களப்பில் இருக்கிறீங்க, நீங்க எப்படியோ உங்களுக்குள்ள இன்டெலிஜென்ஸ்ல வச்சிருப்பீங்க கட்டாயம். அப்ப என்ன உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்க அந்த காலத்துல இருந்து புலனாய்வு துறை, அந்த துறை, இந்த துறை, எல்லா துறைகளோடையும் வேலை செய்த மாட்டேன். இப்படி ஒரு விஷயம் வந்தது உங்களுக்கு தெரியாதா? உண்மையிலே இந்த சில அமைப்புகள் வெளிநாடுகளுக்கு சென்று தங்களுடைய மத பிரச்சாரங்களில் ஈடுபடுகிறார்கள், கொஞ்சம் அதை முறைப்படுத்த முனைகிறார்கள். சில நேரம் பாகிஸ்தான் போன்ற நாடுகளோடு அந்த இஸ்லாம் மார்க்கத்தை மாறுபவர்களுக்கு மதரசாக்களை உருவாக்கி செய்கிறாங்கிற சில தகவல்கள் எங்களுக்கு இருந்தது. ஆனாலும் அதை நாங்கள் அந்த நேரத்தில் சொன்னால் அது ஒரு வேறு விதமாக கையாளப்படும் என்ற அடிப்படையில் நாங்கள் அதை கருத்தில் கொள்ளவில்லை. ஆனால் நான் கூட நம்பவில்லை இந்த வெளிநாடுகளை போல சில இடங்கள் உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் அடிக்கடி குண்டு வெடிப்புகள் இடம்பெறுவதும் ஐரோப்பாவில் அந்த மாதிரி விஷயம் இலங்கைக்குள்ளே மிக விரைவாக ஊடுருவும் என்று எண்ணவில்லை. இது குண்டு வெடிப்பு நடந்த பின்னேதான் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி விட்டது. இதை எப்படி எதிர்காலத்தை கையாள வேண்டும் என்ற
ஒரு அறிதலும் புரிதலும் ஏற்பட வேண்டும் சாதாரண மக்களுக்கு நான் சிந்தித்தேன். அது எப்படி உங்கள குற்றம் சாட்டுறாங்க? நீங்க அதுல தொடர்புடையவர் என்று எப்படி குற்றம் சாட்டுறாங்க? எனக்கு விளங்கல. அது எப்படி அது வருது அது? இல்ல அதுல நீங்கள் இப்ப அது அது ஒரு நுட்பம். அது 2 சாரார். அதாவது எங்க நாளைக்கு சொன்ன யாப்பால் நல்லாட்சி அரசாங்கத்திலே இருந்தவர்கள் என்னை சதி செய்தது போல சாதாரணமாக ஒரு விடுதலை போராட்டத்தில் இருந்தவர் இவர் அரசாங்கத்தை மாற்றுவதற்காக சிந்தித்திருக்கிறார். ஏன் நான் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தக்கூடிய அடிப்படையிலே கூட சில கருத்து கழிக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். நாங்கள் ஏதாவது பண்ண வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய பேச்சை கேட்டு ஒரு 8-9 இளைஞர்கள் உயிர் கொடுப்பார்களாம் என்கிற அடிப்படையில் சிந்திக்கவில்லை. அதை ஏதோ இங்கு ஒரு சொல்லுங்க. நீங்க ஹஜ்ஜுல் அக்பர்ட்ட கதை சொல்லுங்க. நான் அதை விட்டுட்டேன். இல்ல நான் அந்த அந்த அமைப்பு ஜமாத் இஸ்லாமி என்ற அமைப்பினுடைய அந்த பத்திரிகை, அதுக்கு பிறகு நான் அந்த பத்திரிகை கிட்டத்தட்ட எல்லா பத்திரிகையும் படிச்சு, நான் இப்போ 15-20 வருஷமா வருது அந்த பத்திரிகை. மேலோட்டமாக நான் அந்த நூலகத்தில இருந்து அந்த பத்திரிகை எல்லாம் தேடி படிச்சேன். இவ்வளவு தூரத்துக்கு நேரடியாகவே அவர்கள் இப்ப நீங்க சொன்னீங்க, அதாவது வந்து 2000 வருஷத்துக்கு 1500 வருஷத்துக்கு முதல் அவர்களுடைய காலத்திலே ஒரு அது அங்க மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடமும், இந்தியாவில் கூட 1500 வருஷத்துக்கு முதல் என்ன நடந்திருக்கும்ன்றது நமக்கு தெரியும். எல்லா இடங்களிலும் இந்த மத போராட்டங்கள், மதங்களை பரப்புறதுக்கான யுத்தங்கள், இருத்தங்கள் எல்லாம் எல்லாரும் கடந்து வந்த வரலாறு தான். எல்லா மதங்களும் அதை கடந்து வந்திருக்கு. இஸ்லாம் மட்டும் அதுக்கு விதிவிலக்கல்ல. அந்த நிலையில இந்த விஷயத்தை இன்றைக்கும் அதுதான் சரி, அதை பின்பற்றுவன் தான் இஸ்லாமியனா இருக்க முடியும் என்கின்ற கோதாவிலே ஒரு பத்திரிகைகளை வெளியிட்டு ஒரு மத நிறுவனம் செயற்படுவது என்பது ஆச்சரியமானது. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனமாக ஜமாத் இஸ்லாமி இருப்பது என்பது மிகவும் மிகவும் விரும்பத்தகாத ஒரு விஷயம். அது அப்படி அந்த நிறுவனத்தை நடத்தி கொள்கிற ஹஜ்ஜுல் அக்பரை நீங்கள் அன்பானவர் பண்பானவர் என்பது தனிப்பட்ட முறையில் நான் என்ன சொல்றேன்டா ஸ்டாலின், நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்ப யூரோப்ல நீங்க பாருங்க, யூரோப்ல வந்து இங்க லேபர் பார்ட்டில இருந்து பிரிந்து போய் ஒருத்தர் கிரீன் பார்ட்டில வின் பண்ணி அல்லாஹு அக்பர் என்று சொன்னார். அவர் வின் பண்ணின நேரத்துல பிள்ளையா நீங்களும் கேளுங்க, அல்லாஹு அக்பர் என்று சொன்னார். சொன்ன நேரத்துல உடனாது இஸ்லாமோபோபியான்னு பரப்ப துவங்கிட்டாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், குரான்ல வந்து அஹ்லுல் கிதாப் வாரது முழுக்க யூதர்கள் சம்பந்தமான, இஸ்ரவேலர்கள் சம்பந்தமான விஷயம். இங்க வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா கொத்துபால வந்து அந்த குரான் ஆயத்தை ஓத வேண்டாமன்றான். ஓதினால் அவர்கள் வந்து இஸ்லாமோபோபியா, ஆன்டிசெமிட்டிசம், யூதர்களுக்கு எதிரானவர்கள் என்றார். ஆனா இப்ப நீங்க இப்படி பார்த்த உடனே அவர் நேரடியாக அல் ஹசனாத்துல எழுதி இருக்குதா, நீங்க ஜிஹாது செய்யுங்கோ என்று எழுதி இருக்குதா? அப்படி இல்லை. இல்ல அதுதான் இந்த புத்தகத்துல வந்தவரா எனக்கு தெரியும். நான் சொல்றேன், அதான் கொஞ்சம் வருங்க வாரம். அந்த புத்தகத்துல மட்டும் இல்ல, பல புத்தகம், அந்த அல் ஹசனா சஞ்சிகையினுடைய பல பிரதிகளை நான் எடுத்து பார்த்தேன். பல பிரதிகள்ல அந்த விஷயம் இருக்குது. கொஞ்சம் வருங்க, அந்த நான் உடனே எடுத்துட்டு வாரேன் அந்த பேஜ. 330 அல் ஹசனா பத்திரிகை இந்த புத்தகத்தை போட்டு பாருங்க. நீங்க 335 பக்கம் எடுங்க. இஸ்லாம் என்பது ஒரு மரம், அது இரத்தத்தினால் அன்றி வளராது என்பதை அல் ஜிகாத் எனக்கு கற்றுத்தந்தது என்று சொல்லி ஒரு கோட்டேஷனாக, ஒரு மணிமொழியாக இந்த வசனங்களை போடுறது மட்டுமல்ல, பாருங்க, இறைபாதையில் போரிட்டவர் இஸ்லாத்தை வாழ வைத்தவர்கள், அவர்கள் வாழாது பிறரை வாழ வைத்தவர்கள், அவர்கள் வன்முறையாளர்கள் அல்ல, பயங்கரவாதிகளும் அல்ல, மாறாக ஒடுக்கப்பட்ட முஸ்லிம்களின் விடிவுக்காக ஆயுதம் தரித்து நோக்கி வேந்தவர்கள். இதெல்லாம் எப்ப சரியா இருந்தது? 1500 வருஷத்துக்கு முதல் நீங்க சொல்றது சரி. 1500 வருஷத்துக்கு முதல் இஸ்லாத்துக்காக போராடி மறைக்கின்ற சைத்தா போறவர்கள் வந்து சொர்க்கத்துக்கு போவார்கள் என்கின்ற முகமது நபி அவர்களுடைய அந்த பிரச்சாரங்கள், செய்திகள், தகவல்கள் எல்லாம் வந்து அந்த காலத்துக்கு சரி என்றதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். இதை யாரும் விமர்சிக்க முடியாது. இல்ல, இது வந்து 100% பிள்ளை. இப்படி எழுதவே இயலாது. இப்படி நீங்கள் வந்து ஒரு இன்றைக்கு பிரச்சாரப்படுத்துற அளவுக்கு இந்த அல் ஹசனா பத்திரிகையை பயன்படுத்துறதா இருந்தா ஜமாத் இஸ்லாமி, நிச்சயமாக அவர்கள் தான் இலங்கையில இந்த மாதிரி தீவிரவாதிகளை உருவாக்குறதுக்கு மூல காரணமா இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் நேரடியாகவே வைக்கிறேன். இந்த புத்தகத்தை படிச்ச போறதான் எனக்கு தெரியும். இந்த விஷயங்கள்லாம் சிக்கலானது. அவர் சஹரானோட கதைச்சாரா, சஹரானுக்கு தெரிஞ்சிருக்குமா, சஹரான அவர் கண்டுக்கிறான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இது போன்ற இது ஒரு சாதாரண உதாரணத்தை மட்டும் தான் இதுல போட்டுருக்கு. இதுக்கு பிறகு நான் புத்தகம் அல் ஹசனாத் நீங்க நூலகத்துல போய் பாருங்க, எல்லா பிரதிகளும் இருக்கு. 88ஆம் ஆண்டுல இருந்து வருது நினைக்கிறேன். நிறைய காலமா வந்து கொண்டு அந்த பத்திரிகை. இப்படியான விஷயங்கள் நிறைய மிக மோசமாக எழுதப்பட்டிருக்கு. இந்த 70 கன்னியர்கள் விஷயம் எல்லாம் இதெல்லாம்
உண்மையிலே ஒரு பகுத்தறிவு ரீதியா சிந்திச்சா நகைச்சுவைக்குரிய விஷயம். நம்புறவர்கள் ஆன்மீகம் சார்ந்து இல்ல நம்புறவர்கள் என்ன நம்பலாம், அது என்ன வேற இல்ல விஷயம். இல்ல என்ன பிரச்சனைன்னா இப்ப குரான்லயும் சொல்லப்பட்டிருக்கிறது யாரும் இஸ்லாத்தை வந்து யாருக்கும் வலிந்து திணிக்க முடியாது. அது சொல்லிட்டு வரணும். உங்களோட மார்க்கம் உங்களோட, எங்கட மார்க்கம் எங்களோட. நாங்கள் எங்கட பாட்டுல வாழ்றோம், நீங்க உங்களோட பாட்டுல வாழுங்கோ, சிலையை வணங்கிட்டு வாழுங்கோ, என்னத்தை வணங்கிட்டு மாட்டை வணங்கிட்டு வாழுங்க. என்னத்தை வணங்கிட்டு வாழ்ந்தாலும் கூட அது வந்து இஸ்லாம் வந்து இல்ல கட்டாயம் நீங்கள் இஸ்லாத்துக்கு தான் வர வேணும் என்ற எந்த இடத்திலையும் சொல்லி இல்ல. குரான்லயோ ஹதீஸ்லயோ சொல்லி இல்ல. உங்களோட மார்க்கம் உங்களோட, எங்கட மார்க்கம் எங்களோட என்றுதான் சொல்லுது. ஆனா இது வந்து பிழை. இது வந்து இஸ்லாம் என்பது ஒரு மரம், அது ரத்தத்தால் அன்றி வளராது என்பதை அல் ஜிஹாத் எனக்கு கற்றுத்தந்தது என்று இவ இது சும்மா பொத்தாம் பொதுவா போட்டு அதுக்கு பின்னால நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா இது பொத்தாம் பொதுவா போட்டதோட இப்ப பார்த்தவர்கள் வந்து இத எடுப்பார்கள். அது பிள்ளை, 100% பிள்ளை. நான் சொல்றேன். சொல்லுங்க. இந்த மத நிறுவனங்கள் இஸ்லாத்தை பரப்புகிறோம் என்கிற செயற்பாடுகள் அவர்களுக்கு வரக்கூடிய நிதி வளங்களை பயன்படுத்தி கொண்டு இந்த சஞ்சிகளூடாக அமைதி மார்க்கம் என்பதை அமைதி மார்க்கமாக பயன்படுத்தி பிரச்சாரம் பண்ணுவது சாலை சிறந்தது, வரவேற்கத்தக்கது. ஆனால் 1500 வருஷத்துக்கு முதல் எதுக்கோ எங்கேயோ ஏதோ யுத்த காலத்தில் சொன்ன தகவல்களையும் செய்திகளையும் இன்றைக்கும் இளைஞர்களுக்கு போதிக்க வெளிக்கிடும் போது இதை அப்படி என்றால் இப்ப என்ன சொல்றது, இந்த அமைப்புகள் வந்து ஒரு சாதாரணமா இலங்கையில் பெரும்பான்மை முஸ்லிம்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய அமைப்பு ஜமாத் இஸ்லாமி. நான் நினைக்கிறேன் அவர் கூட இந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்கப்பட்டு நிறைய காலத்துக்கு பிறகு வெளியில வந்தவர் நினைக்கிறேன். நேரடி குற்றச்சாட்டுகள் அவருக்கு இது சம்பந்தமா இருக்காட்டியும் இது அவர்களா மூல காரணமா இருக்கிறார்கள். இந்த மாதிரியான தீவிரவாதத்தை பரப்புறதுக்கும் தீவிரவாதிகளை உருவாக்குவதற்கும் பிழையாக சமூகத்தை வழி நடத்துவதற்கும் என்பது இந்த மாதிரி நிறுவனங்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் இந்த புத்தகங்கள் இந்த புத்தகம் வந்தவர்தான் நானும் ஒரு பிறந்த வாசகன், பிறந்த விஷயங்களை படிக்கக்கூடிய ஒரு ஆள். இருந்தாலும் இந்த புத்தகம் இந்த புத்தகத்துக்கு பிறகு ஈசப்படுகொலை சந்திராந்தனுடைய புத்தகத்துக்கு பிறகுதான் இந்த தகவல்கள் எல்லாம் நான் கூட அறிந்து கொண்டேன். சொல்லுங்க. இல்ல அடுத்த வந்து இப்ப தற்பொழுது சரி, இப்ப இந்த புத்தகம் தொடர்பாக பேசணும். தற்பொழுது வந்து இப்ப தமிழ் முஸ்லிம் உறவுகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஆரம்பத்தில் ஈடுபட்டிருந்தீர்கள். தற்பொழுது எப்படி அந்த உறவுகளை ஏற்படுத்துவார்? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் சமூகம் சார்ந்து என்ன சொல்ற இந்த மாதிரி ஒரு சில ஒரு ஏற்றுக்கொள்ளல்கள் அல்லது ஒப்புக்கொள்ளல்கள் சில விஷயங்கள் இருக்கு. அதாவது இப்ப நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்துல ஒரு இடத்துல எனக்கு மிக ஆச்சரியமா இருந்தது. பிள்ளையானவர்கள் எழுதக்குள்ள கூட இந்த இஸ்லாம் மதம் சார்ந்து கிழக்கு முஸ்லிம்கள் தனியொரு அரசியல் பாதைக்கு போறதுக்கான காரணங்களுக்குள்ள எழுதக்குள்ள அவர் குறிப்பிட்டிருக்கிறார், விடுதலை புலிகள் காலத்துல நடந்த பள்ளிவாசல் படுகொலைகள் கூட அதுக்கு ஒரு காரணமா இருந்தது சொல்லி, ஒரு மோசமான நடவடிக்கையா இருந்தது அந்த பள்ளிவாசல் படுகொலை என்றதை அவர் ஒப்புக்கொண்டு. இது ஒரு சுயவிமர்சனமாக நான் பார்க்கிறேன். அதாவது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வந்தவர் என்ற வகையில அநீதியான விஷயத்தை அநீதி என்று அன்றைக்கு நாங்கள் புரிந்ததோ புரியவில்லையோ இன்றைக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்ற ஒரு பொறுப்பில் இருந்து அவர் அந்த வசனத்தை எழுதியிருக்கலாம். அதுல இது போன்ற ஒப்புக்கொள்ளல்களும் ஏற்றுக்கொள்ளல்களும் தான் முதலாவது தேவை இன உறவு ஒன்று ஏற்படுவதற்கு. ஒரு சமூக ரீதியான ஒரு சமிக்கை 2 பக்கத்திலிருந்து வரணும். அதே போல இந்த ஈஸ்டர் என்கின்ற விஷயத்தை அவர் முன்னிறுத்தின உடனேயே இஸ்லாமிய எதிர்ப்பு பேசுகிறார் என்கிற குற்றச்சாட்டுகளை தான் சில முஸ்லிம் நண்பர்கள், ஒரு சாதாரணமான அறியப்படாத முஸ்லிம் நண்பர்கள் சிலர் முகநூல்களை முன்வைத்தார்களே தவிர தீவிரமாக எழுதக்கூடிய வாசிக்கக்கூடிய நிறைந்த எழுத்தாளர்களை கொண்ட முஸ்லிம் சமூகத்துக்கு இருந்து இந்த புத்தகம் பற்றி ஒரு விமர்சனம் வர இல்லை. காரணம் என்னென்றால், நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தை பேசுபொருளாக்க கூடாது என்கின்ற ஒரு நோக்கம் இருக்கலாம். அப்படி ஒரு நோக்கம் என்ன அர்த்தம் என்றால், இந்த வகாபிசம் என்கின்ற கொள்கையையும் அல்லது இஸ்லாத்துக்குள் இருக்கக்கூடிய தீவிரவாத போக்கையும் விமர்சிக்க கூடாது, அதை சபைக்கு நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணை மூடிக்கொண்டு கடந்து செல்வோம் என்கிறார்களோ தெரியவில்லை. இதை நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் இஸ்லாமிய எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி தப்லீக் ஜமாத் சம்பந்தமான ஒரு தகவல் பிள்ளைய சொன்னீங்க, அது உண்மையா பொய்ய தெரியல. அந்த மாதிரி விஷயங்களை இது சுட்டி காட்ட நான் பரபரப்புக்காக பேசுற ஒரு ஊடகவியலாளன் இல்ல. அதே வேளையில இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள், அதாவது இந்த வகாபிச குழுக்கள் இப்படித்தான் செயற்படுகிறது, இது இஸ்லாத்தில் ஒரு மிக சிறிய ஒரு அமைப்பினர் தான் என்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்டு பேசி இவர்களை நாங்களும் சேர்ந்து ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு வர அந்த ஒப்புக்கொள்ளலுடன் பேச எழுகின்ற போதுதான் இந்த இணை நல்லுறவுக்கான அறிதலும் புரிதலும் என்கின்ற இவரது நோக்கம் நிறைவேறும்.
ஒரு பக்கத்துல பேசுறதாலேயோ அல்ல இந்த பேசுகின்ற போது உடனே இது இஸ்லாத்துக்கு எதிரான புத்தகம் என்று சொல்லி போட்டு போறதாலேயோ இன்னொரு ஏற்பட வாய்ப்பில்லை. எனவே அவசியம் இருக்கின்றது. முதல் தடவையாக ஒரு இஸ்லாமிய நண்பர் என்ற வகையிலே நீங்கள் ஒரு உதவியாளராக இதை பற்றி பேசுவதற்கு முன்வந்தது நன்றிக்குரிய விஷயம் என்றதை நான் இங்கே பதிவு செய்வேன். அடுத்த இல்ல நான் இதை முழுமையா வாய்ச்சேன். ஏன்னா வாசிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய படங்களும் மற்றது ஒவ்வொரு விஷயமும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லா விஷயங்களை பற்றியும் தொட்டு போயிருக்க எனக்கு நான் அப்படியே வாசிச்சு கொண்டு போகும் பொழுது எனக்கு தெரியும் இப்ப எந்த இடத்துல என்ன விஷயம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்ற விஷயத்தை உணரக்கூடியதாக எனக்கு இருந்தது ஒரு முக்கியமான விஷயம். இது தொடர்பான இது ஒரு நான் ஏற்கனவே சொன்னது போல எல்லா விஷயங்களும் தொகுப்பா இருக்கு. ஆனா கடைசியில என்ன செஞ்சிருக்கணும் என்றால் ஒரு இந்த முஸ்லிம் தமிழ் இப்ப ஒரு பிரிவினர் இப்ப உதாரணத்துக்கு பிள்ளையானுக்கு தெரியும் இப்ப ஒரு இங்க எங்க இந்தியாவில ஒரு இந்து ஒருத்தர் ஒரு தீவிரவாதி ஒருத்தர் குண்டு வச்சா அவரை இந்து தீவிரவாதி என்று சொல்றே இல்ல இவர் குண்டு வைத்தார் என்று சொல்றது. ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர் குண்டு வச்சா அது கிறிஸ்தவர் என்று சொல்றது இல்லை. அல்லது ஒரு பௌத்தர் அல்லது வேற யாரும் குண்டு வச்சா பௌத்தர் என்று சொல்றது இல்லை. ஒரு இஸ்லாமியன் குண்டு வச்சோன்னா இஸ்லாமிய தீவிரம். அது இப்ப உலகம் முழுக்க அந்த மீடியாக்கள் தங்களுடைய அந்த புரோபகண்டாவை இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா யூதர்கள் மிக அழகாக கனகச்சிதமாக ஒவ்வொரு அரசாங்கங்களையும் தங்களுடைய கைகளுக்குள் வைத்துக் கொண்டு மீடியாக்களை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இப்ப பைடன் கேக்குதா உங்களுக்கு? கேக்குது. ஓகே. இல்ல நீங்க இடையில என்னன்னு தெரியல, எங்கட இடத்த இன்டர்நெட் கட்டாயம் வந்து தெரியல. ஓகே, கொஞ்சம் இல்லாம போயிட்டேன். இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட்ல பாக்கலாம் அப்படி இல்லைன்னு இல்லை. இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப நடந்து கொண்டிருக்கிற உலகத்துல நடந்த யுத்தங்களை கூட ஐரோப்பா வேற மாதிரியான இருட்டடிப்பு செய்து வேறு கோணத்துல பாக்குது. இப்படியான பொது விஷயங்கள் இல்ல முடியல. அதே நேரத்துல ஐரோப்பாவில இருந்து வர எல்லா விஷயங்களையும் நாம தடுக்க பிள்ளைன்னு எடுத்துக் கொள்ளலாம். உதாரணமாவீங்களேன், இப்ப நாங்க மே தினமே கொண்டாடுறோம். தொழிலாளர்களுக்கு நன்மை கொடுத்த நாடுகள்ல முன்னிலையான நாடுகள் என்ன, அதே போல பெண்ணியம் சம்பந்தமா கணக்கு விஷயங்கள் ஐரோப்பா நல்ல விஷயங்களை செய்திருக்குது. தொழில்நுட்ப ரீதியான நல்ல விஷயங்கள் நான் எடுத்துக்கொள்ளலாம். புலையான விஷயத்த பிள்ளைன்னு சொல்றோம். இன்னைக்கு இஸ்ரேல் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பிள்ளையான விஷயங்கள் நாங்கள் பிள்ளைன்னு சொல்றோம், சரின்னு சொல்றோம். அதோட நாங்கள் ஒட்டுமொத்த நீங்க பாருங்க, இப்ப இந்த சஹ்ரான் இந்த கடைசி சத்திய பிரமாணத்துக்கு பிறகு அவர் உரை என்ன நீங்க பாத்தீங்க, நீங்க அப்படியே பாருங்க. அவர் அதாவது அல்லாஹ்வுடைய ஜீனுக்காகத்தான் நாங்கள் செல்கிறோம். அவருக்கே ஆன ஒரு உலகத்தை உருவாக்குவதற்காக நாங்க மரணிக்கிறோம். அதான் அல்லாஹ் அக்பர். அப்ப கடவுளுடைய பேரை நேரடியாக சொல்லி அல்லாஹ் அக்பர் என்கிற விஷயத்தை சொல்லுகிற பொழுதோ அது மேலே ஒரு இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அடிப்படைங்கிற விடயத்துல உறுதியாக சொல்லப்படுது. அப்ப அப்படி நீங்க சொன்னது போல பௌத்தோ நான் புத்தனுக்காக உயிரிழக்கிறேன் அல்லது சிவருமானுக்காக உயிரிழக்கிறேன் அல்லது அந்த மாதிரியான மரணங்கள் உலகத்தில் நாங்கள் கண்டு பார்த்தது போல விடயங்கள் ஒன்று இல்லை. நீங்கள் ஊடகங்களை அவதானித்த எப்படி பாருங்கள். ஆகையால் தான் இப்படியான விஷயங்கள் நடப்பதை நாங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் என்பதற்காக நாங்கள் தவிர்த்து விட முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை நான் வலியுறுத்துகிறேன். அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். ஆகையால் இதை பற்றி நீங்கள் இன்று பேசுவது போல நீங்கள் அரபுக்கரை பாண்டியபத்தவர் அல்லது ஐரோப்பாவிலே வாழ்பவர் அந்த அடிப்படையிலே எல்லா விடயங்களையும் நாங்கள் அலசி ஆராய்ந்து இலங்கை என்கிற இந்த நாட்டிலே எப்படி நாங்கள் வாழ வேண்டும், எதிர்காலத்தில் எப்படி நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், இதுக்கு தடையா இருக்கிற விஷயம் என்ன நீங்களே ஒத்துக்கொள்வது போல ஒரு சிறிய பிரிவினர் பிள்ளை கொண்டு செய்கிற விடயத்தை நாங்கள் எப்படி தடுக்க முடியும், அதுக்கு தீனி போடாமல் எதிர்காலத்தில் எப்படி வெளியீடுகளை செய்ய முடியும் என்கிற பல விஷயங்களை நாங்கள் ஆராய வேண்டும். அதை பாருங்கள், சஹ்ரான் போன்ற அமைப்புகள் வன்மமாக பேசுகிற பொழுது வெளியிடுகிற பொழுது ஒரு பிரிவினர் போய் போலீசாரிடம் சொல்லியிருக்கிறார்கள், வழக்கு வைத்திருக்கிறார். இப்படி பல விஷயங்கள் அதை அரசாங்கமும் கண்ணுங்காலாமல் விட்டிருக்கிறது. அரசாங்கத்துடைய பிள்ளையை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறேன். அவர்களும் ஆழமான ஒரு புலனாய்வை பயன்படுத்தி இதை தடுத்திருக்க வேண்டும் அல்லது முதலில் சட்டவணைக்கு எடுத்திருக்க வேண்டும். எங்களுடைய அரசியலுடைய பலவீனங்கள் நியாயமாக இருக்கத்தான் செய்கிறது. ஆகையால் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்தால்தான் இதுக்கான தேடலும் கருத்தாடலும் உருவாகி நல்ல விடயங்கள் நடக்கும் எதிர்காலத்தில் அச்சமில்லா சூழலை உருவாக்க முடியும். இதை பேசாமல் வெறுமனே இது ஷஹ்ரான் நமக்கு என்ன, இது ரவுமலவியை பத்தி அவருக்கு அடிச்சா நமக்கு என்ன, அவர் கொண்டா நமக்கு என்ன, அவருக்கு 10 ரூபா கொடுத்தா நமக்கு என்ன, அல்லது நீங்க சொன்னீர்கள் சில
ஜமாத்தே இஸ்லாம் அல்லது இஸ்லாமிய மாணவர் அமைப்புகள் எல்லாம் கிட்டத்தட்ட சரியா சட்டத்தை தான் மதிக்க வேண்டும்ங்கிற பாணியிலேயும் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் இல்லை என்றதை கடந்து விட முடியாது. அப்ப இலங்கைக்குள் இருக்கிற அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் சரியா சட்டம் தான் சரியென்று வாதிடுவதாக இருந்தால் அவருடைய நோக்கம் என்ன, கொள்கைகள் என்ன, எப்படி என்றா இப்ப ஒரு பெரும்பான்மை சமூகத்தில ஒரு இஸ்லாமிய சமூகம் சிறுபான்மை இருந்தா எப்படி வாழ்றது என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது இஸ்லாம். நீங்க சொல்ற சரி. எப்படி இப்ப ஷரியா சட்டத்தை நாங்க எப்படி ஸ்ரீலங்காவில கொண்டு வரது? நான் இப்ப உதாரணத்துக்கு மிகப்பெரிய உலமாக்கள் மற்றும் முஃப்திமார் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க எந்த நாட்டுக்கு கீழே வாழ்றீங்களோ அந்த நாட்டின் சட்டத்தை 100% பின்பற்றணும். அதுதான் இதாத், அதான் வழிபடுதல் என்பதற்கான அர்த்தம். நீங்க அதை விட்டுட்டு போனா நீங்க முழுமையான இஸ்லாமியன் இல்லை. நீங்க அவர் என்ன சொல்ல வரவது என்ன விஷயம்? இப்ப டாக்ஸ் கட் ஆகுறது, மாத்துறது, களவா வந்திருக்கிறது, இமிகிரேஷன்ல போய் சொல்றது எல்லாமே பிள்ளை. ஒரு முஸ்லீம் அப்படி செய்ய இயலாது. விளங்குது, ஒரு முஸ்லீம் அப்படி செய்ய இயலாது. அதே போல இப்ப இந்தியா தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. யுத்தத்தின் காரணமா ஏற்பட்ட ஒரு அங்கு எல்லோரும் மார்க்கத்தை பெரிதா அனுப்புது. தமிழர்னா தமிழ்நாடு, தமிழ் பேசுகிற மொழி. ஆனா இலங்கையில் நீங்க சாதாரணமான முஸ்லீம்களிடம் பேசி பாருங்க, அவங்க எங்க தமிழர்கள் கூட குறிப்பிடுவதை கூட தவிர்த்துக் கொள்கிறாங்க. தெரியுமா, இப்ப நான் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கேன். சரியா, தமிழ்நாட்டுல போய் இருந்திருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன், எல்லா இடத்துலயும் போயிருக்கிறேன். அங்க என்னன்னா அவர்களுடைய நடவுட பாவனை பூ வைப்பார்கள், மறது வேட்டி கட்டுவார்கள், பள்ளிவாசலுக்கு வருவார்கள். அப்போ அவர்கள் தொழுக அல்லது நோன்பு, ஹஜ்ஜி அந்த விஷயங்களை முறைப்படி செய்யக்கூடிய ஈமான்தாரிகளாக இருக்கிறார்கள். சரியா, ஆனா மற்ற சமூகத்தோடையும் புழங்கிக் கொள்வார்கள். அது தமிழ். இப்ப இங்க உள்ள பிரச்சனை என்னன்னா, இப்ப சிங்களம் தமிழ் அங்க புழங்க முடியாத ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது, கலாச்சார பிரச்சனை. ஆனா இப்ப யாழ்ப்பாணத்துல மட்டக்களப்புல எல்லாம் புட்டும் தேங்காய் பூவும் தானே சொல்றீங்க. அப்படி இருக்கு. ஆனா இந்த 90ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த மாற்றங்கள் இப்ப நீங்க அந்த புத்தகத்துல அதுக்கு பிறகு நான் ஆழமா தேடினேன். எப்படி 60ஆம் ஆண்டு இருந்த நிலவரம் என்ன, அல்லது எங்களுடைய அப்பாவுடைய காலத்திலே எப்படி இருந்திருக்கிறது. அவர்கள் உண்மையிலேயே பெரு ஆலயங்களுக்கெல்லாம் பூஜை கூட செய்திருக்கிறார்கள். அப்படியான விடயங்கள் இடம்பெற்று அது பின்னர் அந்த கால மாற்றம் உண்மையிலேயே வந்தால் சவுதி அரேபியனுடைய அரசியல், அவர்களுடைய என்றால் பல விஷயங்கள் தாக்கி செலுத்தி வந்திருக்கிறது என்பதையும் மறக்க முடியாது. ஆழமாக ஒரு நடுநிலையான உணர்வோடு பார்க்கிற பொழுது மறத்து விட்டு யாருமே பேச முடியாது. ஆக மொத்தத்திலே இந்த புத்தகத்தினுடைய விடயங்கள் பேச வேண்டும். என்னிடம் நீங்கள் என்னோட பேசுவது கூட எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. என்றால் நீங்கள் பேசுகிற பொழுதுதான் இப்படியான ஒரு பக்கம் இருக்கிறதுங்கிற விஷயங்களை உணரக்கூடியதாக இருக்கு. இருந்தாலும் என்னுடைய தெளிவான நோக்கம் என்னவென்றால், இப்படியான ஒரு அழிந்து போன சமூகங்களுக்கிடையிலே பிரச்சனை வந்திருக்கிற நாட்டிலே மீண்டும் ஒரு மதத்தின் பெயரால், அது பௌத்த மதமா இருக்கலாம், இந்து மதமா இருக்கலாம், என்ன மார்க்கத்தின் ஊடாக பிரச்சனை எழக்கூடாது. உங்களுக்கு தெரியும், விவேகானந்தர் பிறந்து வாழ்ந்த மண் இது. அவர் சன்மார்க்கம், சிவானந்த வித்யாலயத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பார். அவர் சன்மார்க்கத்தை எல்லோருமே அமைதியாக வாழ வேண்டும், எல்லோரும் தங்களுடைய மதத்தை பின்பற்ற வேண்டும், எல்லோரும் கல்வி தேவை, எல்லோரும் பொருளாதாரம் தேவை என்ற அடிப்படையிலே வாழ்ந்த மண் இது மட்டக்களப்பு மண். அப்ப அப்படியான மண்ணினுடைய மாண்புகளை எல்லாம் கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பும் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு அந்த அவருடைய தலைவர் என்ற அடிப்படை எனக்கும் அது சுமத்தப்பட்டிருக்கிறது. அதுல நான் வழிகளை செல்ல முடியாதுங்கிற பல விஷயங்கள் நான் சிந்தித்தேன். அதன் காரணமாக தான் இந்த புத்தகம் உருவாகியது என்பதை நான் ஆணைத்திரமா அவங்களுக்கு முன்வைக்க வேண்டியிருக்கிறது. மிக நன்றி. உண்மைதான். இப்ப ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இதுல எழுதப்பட்ட விஷயங்கள் அதான் நான் திரும்ப சொல்ல விஷயம் என்னன்னா, தொகுக்கப்பட்ட விஷயங்கள் என்ற மாதிரி தான் இருக்குது எனக்கே தவிர இது நீங்க எழுதி இருக்க வேணும். ஏன்னா அடுத்தது ஒரு எழுத்தாளரனுடைய கருத்தும் அங்க வந்திருக்கணும். இப்படி சொல்கின்றார்கள், இது இந்த விஷயம் என்றால் அதுக்கு பறந்துபட்ட நேரமும் தேவை, நிறைய விஷயங்களும் தேவை. நல்ல விஷயம். இவ்வளவு நேரமும் நீங்கள் இந்த நூல் தொடர்பாக ஒரு தெளிவுபடுத்தல், நாங்க 3 பேரும் கலந்து பேசினதுல ஒரு முக்கியமான ஒரு தெளிவுபடுத்தல் வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இல்லையா பிள்ளையா? உங்களுடைய பார்வை அல்லது வெளிப்பார்வை அல்லது நீங்க புத்தகத்தினுடைய ஆய்ந்து அறிந்து உங்களுடைய பக்கத்து கருத்துக்களை சொல்வதை நாங்கள் வரவேற்கிறோம். இருந்தாலும் நான் திரும்ப உங்களிடம் வலியுறுத்தி விஷயம்தான், எந்த அடிப்படையிலும் ஒரு மதத்தை பின்பற்றுவருடைய மனங்களை புன்னடிக்க வேண்டுமோ
அவர்களை அவமானப்படுத்துவோம் என்பது வரக்கூடாது என்பதில் மிக கவனமாக என்னுடைய கருத்தை, உதாரணமாக ரவுஃப் மௌலவியோ அல்லது ஷஹரானுடைய தௌஹீத் ஜமாத்து இப்படி செயற்பட்டதுங்கிற அடிப்படையில் நான் இங்கு கருத்து சொல்லவில்லை. அப்படி சொல்வது நியாயமற்றது அதனுடைய பார்த்து. ஆனால் ஒட்டுமொத்தமாக நடந்திருக்கிற சம்பவங்கள், அவர்களுக்குள் இருந்திருக்கிற பிரச்சனைகள், வெளிநாடுகளில் நடந்திருக்கிற தாக்குதல்கள் எல்லாவற்றையும் இணைத்து இது எப்படி சாத்தியமாயிருக்கிறது, எப்படி இணைப்பு செய்யப்பட்டிருக்கிறது, இது ஒரு அமைப்பு ரீதியான சர்வதேச வலைப்பின்னலோடு எப்படி இங்கு பூத்தப்பட்டதுங்கிற விஷயங்களில் தெளிவர வேண்டும், மக்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி இருக்கிறேன். அதை இணைப்பு செஞ்சீங்க தொகுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் அதை பார்க்க வேண்டும், அதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த ஊடக வாயிலான நான் எதிர்பார்க்கிறோடைய. மிக்க நன்றி. தெங்கில நீரும் தீம்பளவின் அள்ளமர்ந்தும் தெங்கும் குறையா இயலுடை நன்னாடு மட்டக்களம் மாநாடு என்ற விமலானந்தருடைய வரியோடு இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மிக நன்றி பிள்ளையான், மிக நன்றி ஞானம். நாங்கள் வேறும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் அரசியல் தொடர்பாக பேசுவோம் பிள்ளையானோடு. மிக நன்றி. வணக்கம் உங்கள் இருவருக்கும். மீண்டும் நன்றி.